Hi guys, good evening and welcome back to another video. So in the video we're going to talk about your Nifty or structure கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பற்றி வில் டாக் அபவுட் அண்ட் தென் வில் டாக் அபவுட் ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் வீடியோவில் தேர்ஸ்டே அன்னைக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன் ஃபார் ரீடிங் ஃபார் ஸ்டடி பர்பஸ் தான். அது வந்து எப்படி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் மெம்பர்ஸ்க்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இல்லையா அது சொல்லலை, எப்படி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலான்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, அதுக்கு மேலே நிறைய பீப்புள்ஸ் டவுட் கேட்டாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி. சார் இப்போ கேப் டவுன் ஆச்சு, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்? நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது தேர்ஸ்டே ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? தேர்ஸ்டே ஈவினிங், தேர்ஸ்டே 8th. அதுக்கு முன்னாடி நம்ம அனாலிசிஸ் வந்து 5th-லேருந்து 8th வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனல் மூவாக கொடுக்கணும். அது வந்து ஓகே, டைம் அனாலிசிஸ் அதெல்லாம் ஓகே, டன், ரைட்? ஆல்ரெடி 8th அந்த அப்டேட்டில் ஷார்ப் செல்லிங் ஆச்சுல்ல லாஸ்ட்டில், அதை பற்றி வி டிஸ்கஸ்ட் அபவுட் தட் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு 12th வரைக்கும் என்ன டைரெக்ஷன், 8th-லேருந்து 12th வரைக்கும் எப்படி பார்க்கணுன்ட்டு. கேப் டவுன் ஆச்சுன்னா மார்க்கெட் சைட்வேஸ் தான் தேவை நம்மளுக்கு. சைட்வேஸ் வந்ததுன்னா மார்க்கெட் தென் வி கேன் பிளான் ஃபார் ஒரு டவுன் மூவ். ஆனால் இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த சைட்வேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்ட்டு. செகண்ட் டவுட் என்னன்னா, உடனே ரீசெண்டாக சண்டேக்கு என்ன நியூஸ், சாரி சாட்டர்டே நேற்று என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, சீஸ் ஃபயர் பற்றி நியூஸ் வந்தது. ஓகே, யூஎஸ் பிரசிடென்ட் வந்து இந்தியா பாகிஸ்தான் நடுவில் ஒரு சீஸ் ஃபயர் நம்ம வந்து புரோக்கர் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ பேசிக்காக நான் வந்து வாட் இஸ் த மெயின் பாயிண்ட்னா, நாளைக்கு வந்து எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு டிஸ்கஸ். அவ்வளோ சேஞ்சஸ் இல்லை நம்ம பல ஸ்டடியிலேருந்து. யூ ஜஸ்ட் ஹேவ் டு மார்க் 38லேருந்து 50% ஜோன். நான் 38லேருந்து 50% ஜோன் நான் வந்து எத்தனை வாட்டி ஐ ஹவ் ஹைலைட்டட் திஸ். எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ், ஒரு ஃபாஸ்ட் மூவ்க்கு அப்புறம் போயிட்டு இருக்குன்னா, ஃபாஸ்ட் மூவ் இப்படி 38லேருந்து 50% இப்படி ஒரு சடனாக கரெக்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆச்சுல்ல. ஸோ ஜோன் ஆஃப் கண்டினியூஷன் 38லேருந்து 50% ஜோன் வந்து நான் வந்து இது ஜோன் ஆஃப் கண்டினியூஷன்ட்டு நான் பேர் போட்டேன். இதோட மீனிங் என்னது? மீனிங்னா, இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும்னா இந்த ஜோன் வந்து இட் ஷுட் நாட் பிரேக். ஓகே, இந்த ஜோன் பிரேக் ஆகாமல் கண்டினியூ ஆகணும். ஸோ ஜோன் ஆஃப் கண்டினியூஷன் இங்கே வந்து ரீடெஸ்ட் ஆச்சுன்னா, சப்போஸ் இது வந்து பேரிஷ் ட்ரெண்ட், ரைட்? பேரிஷ் ட்ரெண்ட் இதில் வந்து ஜோன் ஆஃப் கண்டினியூஷன் வந்து செல் ஆன் ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ பேசிக்காக நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இங்கே வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்ததுன்னா, நம்ம எல்லியட் வேவ்ல என்ன படிச்சிருக்கோம், திஸ் இஸ் நத்திங் பட் உங்கள் வேவ் 4 இல்லை வேவ் பி ஆர் சம்திங் வேவ் 2. மோஸ்ட்லி இது வந்து வேவ் 4 தான் இருக்கும். ஆல்ரைட், ஓகே. வேவ் 4 இருந்தால் இது கன்ஃபார்மாக இங்கே தான் வரணுமா, இல்லை இது வந்து சைட்வேஸும் போகலாமா? சைட்வேஸும் போகலாம், எனி டைரெக்ஷன் வரலாம், ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் ஆகலாம் உடனே, ரைட்? எனிதிங் இஸ் பாசிபிள் ஹியர். ஸோ அதனால் பேசிக்லி ஒரு ட்ரெண்டிங் மூவ்க்கு அப்புறம் சடனாக கரெக்ஷன் போச்சுன்னா அந்த ட்ரெண்டிங் மூவ் திரும்பி கண்டினியூ ஆகணும். நடுவில் ஏதாச்சும் நியூஸ் வந்ததுன்னா தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஓட சார்ட் பார்த்தி, திஸ் இஸ் ஸ்பாட் சார்ட். கிஃப்ட் நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆல்ரெடி டிஸ்கஸ் கிஃப்ட் நிஃப்டி பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், 25th ஏப்ரலோட லோ இது வந்து பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து 38லேருந்து 50%. இது சேம் திங் நம்ம வந்து நிஃப்டி ஸ்பாட்லையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிஃப்ட் நிஃப்டி வந்து இந்த 25th ஏப்ரலோட லோ பிரேக் ஆகி 23,800 கீழேயும் போச்சு, ரைட்? 800 கீழேயும் போச்சு, சப்போர்ட் வாங்கி இது வந்து திரும்பி ரிவர்ஸ் ஆச்சு. ரிவர்ஸ் ஆகி அந்த 38லேருந்து 50% ஜோன் பற்றி பேசணும்ல, அதையும் தாண்டிச்சு, ரைட்? இட் ஹாஸ் broken it. ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆகலை, இதுக்கு மேலே இன்னும் இங்கே தான் இருக்குது, ரைட்? ஸோ நாளைக்கு வந்து இஃப் இட் பிரேக்ஸ் above this அண்ட் கோஸ்னா ஓகே, இந்த பழைய மூவ் வந்து கம்ப்ளீட், நெக்ஸ்ட் மூவ் ஸ்டார்ட் ஆச்சு, அதான் அர்த்தம். ஆனால் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா, ஸோ கிஃப்ட் நிஃப்டி கிளியர், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது. நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த 25th ஏப்ரல் லோ இன்னும் பிரேக் ஆகலை. ஸோ எதுக்கு நிஃப்டி வந்து கிஃப்ட் நிஃப்டியிலேருந்து கொஞ்சம் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு, எதுக்கு கிஃப்ட் நிஃப்டி எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் முன்னாடி போகுது, ஃபார்வர்டில் போயிட்டுருக்கு, எதுக்குன்னு தெரியல, ஆனால் ஆயிட்டுருக்கு. பட் அதனால் நான் வந்து லாங் பேக்கே சொன்னேன், நிஃப்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது இப்போ பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ், இன் ஒன் இயர்லேருந்து. எனக்கு வந்து சப்போஸ் நான் வந்து ஐ டெல் யூ ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், நான் வந்து நிஃப்டி என்னோட அட்வான்ஸ் கான்செப்ட் மெத்தட்ஸ் எல்லாம் நான் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் மெம்பர்ஸ் கிட்ட, அது வந்து மோர் தென் 4 இயர்ஸாக
நான் வந்து ஒரே சார்ட், நிஃப்டியோட சார்ட், ஸ்பாட் சார்ட் நான் வந்து மோர் தென் 4 இயர்ஸ் டெய்லி 2 ஹவர்ஸ் மேலே பார்க்குறேன். டெய்லி 2 ஹவர்ஸ் மேலே பார்க்குற ஒரே சார்ட். மினிமம், இது மினிமம் சொல்கிறேன். 2 ஹவர்ஸ் மேலே பார்க்குறேன். சடனாக இதோட பிஹேவியர் லைட்டாக சேஞ்ச் ஆச்சுன்னா எனக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்டே இருக்கீங்க, கொலீக் கிட்டே இருக்கீங்க, இல்லை உங்கள் ஸ்பவுஸ், கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், வாட் எவர், டெய்லி நீங்கள் 2 ஹவர்ஸ் பார்க்குறீங்க, 2 ஹவர்ஸ் மீட் பண்ணுறீங்க, 2 ஹவர்ஸ் பேசுகிறீங்க, 4 இயர்ஸ்க்கு டெய்லி சொல்கிறேன், சாட்டர்டே சண்டே இன்க்ளூடட் எவ்ரிடே. ஸோ அவங்க வந்து சில சுச்சுவேஷன்ஸ்க்கு சில ஜோக் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, சில திங்ஸ் காஃபி பிடிக்காமா, காஃபி இவ்வளோ சூடு இருந்தால் இருக்கும், எவ்வளோ பால் இருந்தால், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஐடியா இருக்கும், ரைட்? மேபி ஸ்பைசி ஃபுட் அவங்களுக்கு பிடிக்காது, இப்படி பண்ணால், சப்போஸ் இப்படி பேசணுன்னா அவங்க பிடிக்காது. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ சேம் திங் ஐம் சேயிங் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். நான் வந்து நிஃப்டியில் கொஞ்சம் வித்தியாசம் பிஹேவியர் 1 இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பாஸ்ட் 1 இயர்லேருந்து இந்த பாயிண்ட்ல கொஞ்சம் நம்ம யூஷுவல் நிஃப்டி, பழையோட நிஃப்டி வந்தது. நான் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டேன், பார்த்தேன் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் பக்காவே வந்தது. திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதனால நியூஸ்னால இப்படி ஆச்சு, நோ ப்ராப்ளம். திஸ் இஸ் ஒன் 5th வேவ் தான். மார்க்கெட் புல் பேக், ஃபைன், ஐ வாஸ் ஹாப்பி. ஐ வாஸ் ஹாப்பி இல்லை, திரும்பி அந்த பேட் பிஹேவியர் வந்துச்சு நிஃப்டியில். ஸோ பேசிக்காக தெர் இஸ் சம்படி, நிஃப்டி பின்னாடி யாரோ வந்து தெர் இஸ் அ நியூ பிளேயர் அர்த்தம், மீனிங். ஓகே, இதோட மீனிங் என்னன்னா யாரோ வந்து நியூ பிளேயர் கண்டிப்பாக இருக்காங்க. எதுக்கு நான் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இஃப் யூ சி இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்குது வேவ், சப் வேவ்ஸ். தெர் இஸ் நோ சப் வேவ்ஸ், ஒரே டைரெக்ஷனில் போகுது, ஸ்ட்ரெயிட்டாக போகுது, கரெக்ட்? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு லெவலுக்கு சம்திங் லெஸ். திரும்பி இதுக்கு பாருங்கள், சேம் திஸ் திங் அண்ட் திஸ் திங். இதில் வந்து லைட்டாக இப்படி போயிட்டு இப்படி வருது, இதில் வந்து லைட்டாக இப்படி போயிட்டு திரும்பி இப்படி வருது. ஸோ திஸ் இஸ் நாட் காஸ்ட் பை ஹியூமன் நேச்சர் பண்ணிட்டு நான் ஒன்று கேரண்டியாக சொல்கிறேன். ஹியூமன்னால ஆகலை இது. ஹியூமனோட பிஹேவியர் எப்படின்னா, நான் வந்து அன்னைக்கு இப்போ தான் சொன்னேன்ல, 5th கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்தது. I'll show you that also. 5th, right? This is proper human trading. பல, so if I zoom out and show you, proper, this is a proper ABC wave. இதில் வந்து இன்னும் ஒரு காம்ப்ளிகேட்டட் வேவ் வந்தது. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் 3 பிட் வேவ். This is your wave 1, wave 2, wave 3, wave 4 and then wave 5 கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு நியூஸ்னால. ஸோ திஸ் இந்த பிட்லேருந்து இந்த பிட் வரைக்கும் இட் இஸ் பர்ஃபெக்ட் வேவ், பல நிஃப்டி மாதிரி இருந்தது, ரைட்? சடனாக திரும்பி மாறி இப்படி ஆச்சு, சேஞ்ச் அண்ட் பிகேம் திஸ் ஃபுல்லாக. ஸோ யாரும் வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளாக எனக்கு தெரியல, இல்லை ஆல்கோ பண்ணுறதா தெரியல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இது வந்து ஆல்கோ தான் இருக்கும். பட் அகெயின் இட் இஸ் நாட் டன் பை ஹியூமன்ஸ்ன்ட்டு தெரியுது எனக்கு. ஹியூமன் ட்ரேடிங் இப்படி தான் வரும். நடுவில் அந்த ஆல்கோ இட் பிகேம், எப்படி சொல்லுவாங்க, காணும் போச்சு, ரைட்? ஸோ ஐ அண்டர்ஸ்டுட் ஏதோ தப்பாக இருக்குது, நிஃப்டி வந்து இவ்வளோ டைம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது, இப்போ உடனே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுதுன்ட்டு ஐ அண்டர்ஸ்டுட், ரைட்? எனிவே, லெட்ஸ் கெட் பேக் டு அவர் வீடியோ ஹியர். பாயிண்ட் என்னன்னா, இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கணுன்னா, பேசிக்லி இந்த வீடியோவில் we are talking about strategy, right? 38 and 50% zone தாண்டி போச்சுன்னா we are looking for this swing high. இல்லை இது கீழே வந்துச்சுன்னா, லாஸ்ட் வீடியோலேயே we discussed continuous down move வந்ததுன்னா ஒரு பவுண்டரி லெவல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 38லேருந்து 50% ஜோன் வரைக்கும் ஹையர் டைம் ஃப்ரேமில் 23,700, 23,437, 500 எடுத்துக்கலாம். இந்த பவுண்டரி லெவலுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளோட அனாலிசிஸில் இது வந்து ஏதாச்சும் கரெக்ஷன் வந்தால் 4th வேவ் ஆகிருக்கலாம், இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போகலாம், ரைட்? we are looking for an up move after this. now இந்த பவுண்டரி லெவல் வச்சுட்டு, ஸோ இந்த பவுண்டரி லெவல் நம்ம வச்சுட்டு what did we prepare in the strategy? put ratio spread ன்ட்டு சொன்னேன் லாஸ்ட் டைம். ஒன்றும் இல்லை, இட் இஸ் நாட் டிஃபிகல்ட். பவுண்டரி லெவல் வந்து 700 we took, ஐ திங்க் 700 750 ஞாபகம் இல்லை எனக்கு, 750 எடுத்திருக்கோம், ஓகே, ரைட்? ஸோ 750 எடுத்துட்டு 23,500 கீழே இருக்குது லெவல். ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, புட் ஆப்ஷன் 23,750, புட் ஆப்ஷன் பை, இது வந்து 23,500, புட் ஆப்ஷன் செல். நடுவில் இருக்க ஒன் லெவல் எடுத்துட்டு 23,750
600 put option sell, ரைட்? ஸோ 2 செல் 1 பை, அதனால என்ன ஆகும், ஒரு புட் ரேஷியோ ஸ்ப்ரெட் வரும். ஸோ நான் வந்து ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அல்லியும், நான் வந்து என்ன அசியூம் பண்ணுறேன்னா, எல்லாருக்கும் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி தெரியும், சென்சிபிள் பற்றி தெரியும், ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது தெரியும். நான் அப்படி அசியூம் பண்ணுறேன், எல்லாருக்கும் வந்து புட் ரேஷியோ ஸ்ப்ரெட் என்னது தெரியும். எனிபடி, திரும்பி சொல்கிறேன், எனிபடி உங்களுக்கு தெரியல இந்த பிளாட்ஃபார்ம் பற்றி, உங்களுக்கு இதை பற்றி ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி, இந்த ஐடியாஸ் பற்றி எப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும் அந்த டைமில், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு, இல்லை நீங்கள் வந்து டெல்டா நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி யூ வாண்ட் டு லேர்ன், ஐவிஸ் பற்றி, கிரீக்ஸ் பற்றி, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னா டோன்ட் வரி, டோன்ட் ஹெசிடேட், கமெண்ட்டில் போடுங்க. இப்போ எனக்கு நான் வந்து ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுறேன், இந்த புட் ரேஷியோ ஸ்ப்ரெட்டு எப்போ எக்ஸிக்யூட் பண்ணோம், என்னது, அதெல்லாம் வந்து பே ஆஃப் கிராஃப், அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ கமெண்ட்ஸில். நான் வந்து ஐ வில் டெஃபினெட்லி என்னோட டைம் எடுத்துகிட்டு ஐ வில் மேக் ஒன் ஃபுல் கைடு வீடியோ, இந்த பிளாட்ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு பிளாட்ஃபார்ம் பார்க்க போகிறோம், ஸ்டாக் மார்க்கெட்டு. எனக்கு வந்து நோ டீல், பேக்ரவுண்டில் எதுவும் டீல் இல்லை இவர்கிட்ட எல்லாம். நான் யூஸ் பண்ணதை நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இவங்க வந்து எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு நீங்கள் வந்து போயிட்டு லாகின் பண்ணிங்கன்னா எனக்கு காசு வராது. ஓகே, ஐ ஹாவ் நோ டீல் வித் தம், நோ பார்ட்னர்ஷிப், எதுவுமே இல்லை. நான் யூஸ் பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி பண்ணணுன்ட்டு, நான் எப்படி பார்க்குறேன்ட்டு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. பட் வேணும்னா கேளுங்க, ஜஸ்ட் கைடில் கமெண்ட்டில் போடுங்க, சார் கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன், இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா, இந்த ஸ்ட்ராட்டஜி என்னது எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, ஸ்ட்ராட்டஜி என்னென்னா பார்க்கணுன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரீயாக ஜஸ்ட் அப்படி ஃப்ரீயாக கேளுங்க. நீங்களே வந்து கேட்காம இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் எக்ஸியூம் பண்ணுறேன், இதெல்லாம் வந்து இட்ஸ் காமன், இதெல்லாம் காமன்ட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். அதை பற்றி யோசிக்காதீங்க, யாரை என்ன சொல்லுவாங்கன்ட்டு அதை பற்றி யோசிக்காதீங்க. ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி திங், ரைட்? ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்ட்ராட்டஜி, இப்போ வந்து நம்ம கிரியேட் பண்ணது என்னதுன்னா, 0.24,000லேருந்து கீழே ஊந்துச்சுன்னா மார்க்கெட், வி வில் கெயின் சம் மணி. நம்ம இந்த பவுண்டரி லெவல் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா, இந்த எக்ஸாக்ட் வேல்யூஸ் எல்லாமே தேர்ஸ்டே ஈவினிங் கிட்ட இருந்தது, தேர்ஸ்டே ஈவினிங் கிட்ட இருந்தது. ஆனால் நான் என்ன சொன்னேன் அந்த டைமில், மார்க்கெட்டில் இருக்கும்போது அடுத்த நாள் வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும், ரைட்? திஸ் இஸ் வாட் ஐ டோல்ட் யூ. தேர்ஸ்டே ஈவினிங்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசினீங்கன்னா வி டிஸ்கஸ். கீழே வந்துச்சுன்னா ஒரு பவுண்டரி லெவல் பல்ஜாக இருக்கு இல்லைங்க, ஸோ வி யூஸ் திஸ் டு கெட் சம் மணி. இப்படி இங்கே 15th வந்து மார்க்கெட் எக்ஸ்பயர் ஆச்சுன்னா வில் கெட் சம் மணி. அப்படியே இதுக்கு மேலே போச்சுன்னா, சப்போஸ் 13th நம்ம 15th எக்ஸ்பைரினால இங்கே வராமல் அப்படியே மேலே போச்சுன்னா, இன் தட் கேஸ் ஆல்சோ வி வில் மேக் சம் மணி. ஸோ அந்த கேஸில் எவ்வளோ காசு கீழே இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டுன்ட்டு எழுதிருக்கிறதுல நான் மவுஸ் மூவ் பண்ணுறேன், அங்கே எக்ஸ்பைரி டேட் கிட்ட 9,195. ஓகே, எக்ஸ்பைரி டேட் 15th எக்ஸ்பைரி டேட்டில் எனிவேர் அபவ் திஸ், இந்த பவுண்டரி லெவல் தாண்டி எங்கேயாச்சும் தான் 9,000 வரும். திஸ் இஸ் வெரி ஸ்மால் குவான்டிட்டி, ஆல் தட் இஸ் வெரி ஸ்மால். நோ, நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். என்னது இது, இது வந்து பேசிக்காக நான் வந்து இது மாற்றி இதில் எப்படி போட போகிறேன், ரைட்? திஸ் இஸ் வாட் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ். நான் எக்ஸிக்யூஷன் டைமில் எதுக்கு நான் வந்து இந்த எக்ஸாக்டாக எதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணல, நான் வந்து எதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணி, நான் வந்து இதுக்கு எப்போ நான் வந்து இது திரும்பி இந்த பேஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு புட் ரேஷியோ ஸ்ப்ரெட்க்கு எப்போ வர போகிறேன்ட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். நவ் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்டாக் மார்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. யாருக்கு தெரியலன்னா, நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இதில் வந்து ஒரு சிமுலேட்டர் வந்துட்டு இருக்குது. பல சார்ட்டில் பழைய இதில் இல்லை, சென்சிபிளில் இல்லை, ரைட்? சென்சிபிள் ஹேஸ் வெரி குட் இந்த எப்படி சொல்லுவாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி இது இருக்குது, இன்டர்ஃபேஸ், பே ஆஃப் கிராஃப், ஆப்ஷன் சேஞ்ச் இதெல்லாம் இருக்குது. திஸ் இஸ் ஆல்சோ யூசர் ஃப்ரெண்ட்லி. பட் திஸ் மெயின் ஃபீச்சர் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா சிமுலேட்டர். நான் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு ஒரு 3-5 வருஷம் இல்லை 2017-18 வரைக்கும் பின்னாடி போனால் எனக்கு எக்ஸாக்டாக அன்னைக்கு வந்து ஆப்ஷன் செயின் எப்படி இருந்தது, அதோட ஆப்ஷன் ப்ரைஸஸ் எப்படி இருந்ததுன்ட்டு இருக்கும். நான் வந்து அது போட்டு நான் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக் டெஸ்டிங் பண்ணலாம். அதனால் ஆக்சுவலி ஸ்டாக் மார்க் வந்து பெய்டு தான், சென்சிபிள் வந்து ஃப்ரீ. ஐ திங்க் இது வந்து 0 தான் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இது வந்து ஃப்ரீ தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? ஆனால் ஸ்டாக் மார்க் வந்து இந்த சிமுலேட்டர் ஃபீச்சர் வந்து ஃப்ரீ இல்லை, கொஞ்சம் பெய்டு தான். ஸோ நான் வந்து இது மேலே ரிசர்ச் பண்ணுறேன், டீம் எல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜிஸ் மேலே, அதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இதெல்லாம்.
ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ, நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட எப்போ இருந்தது, ஃப்ரைடே டைம் வந்து 12:18 PM நூனில், ரைட்? ஸோ 12:18 PM நூன். இதெல்லாம் வந்து நான் வந்து அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் குரூப் மெம்பர்ஸ் கொடுத்துட்டேன் ஆல்ரெடி, நான் எப்படி யோசிக்கிறேன்ட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போ, ஃப்ரைடே 12:18க்கு நம்ம போகிறோம். இங்கே வந்து டேட் இருக்குது, டேட் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். டைம் அப்படியே இருக்குது, டைம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ டேட் வந்து 9th போக போகிறேன். ஃப்ரைடே 12:18 PM, ரைட்? 12:18 மத்தியானம். அந்த டைமில் நம்ம ஆப்ஷன் செயின் இங்கே இது, ரைட்? திஸ் இஸ் யார் ஆப்ஷன் செயின், ஃபுல்லாக ஆப்ஷன் செயின். ஸோ நான் வந்து அந்த டைமில் நான் வந்து என்ன பார்த்தேன், எதுக்கு நான் வந்து அந்த சேம் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணல. சேம் ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்குது, 23,500, 23,600 புட் ஆப்ஷன் ரெண்டுமே செல் பண்ணோம். 23,750 நான் வந்து பை பண்ணோம். ஓகே, 750 வந்து பை, 600 வந்து செல், 500 வந்து செல், ரைட்? திஸ் இஸ் த சேம், போத் ஆர் சேம். இது பார்த்தீங்கன்னா சேம் தான், இதுவும் சேம் அண்ட் இதையும் சேம். ஆனால் சேம் இருக்கும்போது நான் வந்து என்ன சொன்னேன், அடுத்த நாள் நம்ம வந்து முன்னாடி எப்படி டிஸ்கஸ் பண்ணோம், எங்கேயாச்சும் இந்த பவுண்டரிக்கு மேலே இருந்தால் 9,000 வரும்ன்ட்டு, ரைட்? அதுதான் நான் வந்து தியரியில் சொல்லியிருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் இங்கே வந்து கேப் டவுன் ஆகி சைட்வேஸும் போச்சு. ஸோ 12 o'clock நடுவில் இங்கே தான் இருக்குது, சம்வேர் ஹியர். ஸோ அந்த டைமில் நான் வந்து ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ எனக்கு வந்து காசு கொடுக்குது பவுண்ட்ரி மேலே இருந்ததுன்னா, பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஸ்ட்ராட்டஜி, பிகாஸ் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி சைட்வேஸ் போச்சு, எக்ஸ்பைரி, நான் கர்சர் திரும்பி மூவ் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸ்பைரி 15th எழுதி வச்சுருக்காங்க. 6,300 6,300 தான் வரும் எனக்கு. ஸோ எனக்கு வந்து 10 அது, ரைட்? ஸோ நான் வாட் வில் ஐ டூ, 6,000 9,000லேருந்து இப்போ 6,000 மார்க் ஆகும். இது வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகும்போது நான் வந்து இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. தேர்ஸ்டே ஈவினிங் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, கரெக்டாக? தேர்ஸ்டே ஈவினிங் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ப்ளஸ் 6,000 எனக்கு 10, ரைட்? இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து உடனே கீழே ஃபால் ஆச்சுன்னா எப்படி பண்ணலாம்? நெக்ஸ்ட் டே மண்டே மார்னிங்க்கு உடனே பயங்கரம் மேலே போச்சுன்னா என்ன பண்ண போகிறோம், ரைட்? ஸோ 10ல் நான் 6,000 ஃபர்ஸ்ட், அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித் இது ஓட பாதி. இது இருக்குல்ல, 3 ஸ்ட்ராட்டஜி, 3 ஸ்டெப் இருக்குல்ல, 23,600, 23,500, 20,750 இருக்குது, 3 ஆப்ஷன் இருக்குது. இது நான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் இது மட்டும், இந்த 2 மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து நம்ம சார்ட்டில் பார்க்கலாம், கிளியர் பண்ணிட்டு 23,750 பை 23,600 செல், கரெக்ட்? இது வந்து பாதி தான், பாதி பாதி எக்ஸிக்யூட் பண்ணால் என்னோட மைண்டில் என்ன இருந்தது, மைண்டில் என்ன பாயிண்ட்னா, இப்போ சப்போஸ் நாளைக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கீழே வந்துச்சுன்னா, மண்டே தேர்ஸ்டே, இப்போ நான் ஃப்ரைடே ஆஃப்டர்நூனுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், சாட்டர்டே சண்டேக்கு அப்புறம் இது வந்து கீழே ஊந்துச்சுன்னா, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக நான் வந்து அப்போ அந்த டைமில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ மண்டேக்கு சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்துச்சு, என்னோட பவுண்ட்ரி லெவல் கிட்ட வந்துச்சுன்னா, நான் மொத்தமாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணுவேன்ட்டு. இப்போத்துக்கு நான் வந்து இந்த பாதி தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ சிம்பிள் ஆஸ் தட், தட் இஸ் மை பிளான். அதனால இப்படி விட்டேன். ஆனால் இப்போ நான் வந்து என்ன சொல்லணும், இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், சப்போஸ் கீழே வரல, இந்த பாயிண்ட் வந்து 23,700, 730 something like that. Let me just check once. 725. So let's take a round of 700 எடுத்துக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் கீழே வரல, மேலே தான் இருக்குது, இல்லைனா சைட்வேஸ் இன்னும் கண்டினியூ ஆச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எனக்கு வந்து இந்த ரெட் கலர் லாஸ் தான் காமிக்குது, ரைட்? மார்க்கெட் கீழே நான் வந்து பாதி தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், பாதி எக்ஸிக்யூட் பண்ணாமல் நான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன்னா எப்படி இருக்கும், சேம் திங். இது வந்து இப்படி இருக்கும், கொஞ்சம் க்ரீனாக ஃபுல்லாக இருக்கும், ரைட்? க்ரீனாக எப்படி பவுண்ட்ரி லெவல் மேலே இருந்ததுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் தான். ஆனால் நான் பாதி தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். எதுக்கு? ஃபஸ்ட் திங், எனக்கு வந்து 6,000 10ல் நான் வந்து அதிகம் எனக்கு தேவை, இன்கேஸ் உடனே அது வந்து பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் த்ரெஷ்ஹோல்ட். செகண்ட் திங், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். உடனே கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் மண்டே மார்னிங்க்கு
எனக்கு அந்த 9000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பாயிண்ட்ல நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் அந்த புட் ஆப்ஷனோட 23,500ஓட வேல்யூ வந்து பயங்கரம் ஏறிடும். அதனால் இந்த பாயிண்ட்ல பாதி எக்ஸிக்யூட் பண்ணி இந்த பாயிண்ட்ல நான் வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன்ட்டு யோசித்தேன். சிம்பிள் அஸ் தட், ரைட்? ஸோ ரைட் நவ் நான் என்ன பார்த்தேன், ஓகே மண்டே மார்னிங்க்கு வந்து இதுக்கு மேலே இருந்ததுன்னா எனக்கு வந்து லாஸ் ஆகும். கரெக்ட். இதுக்கு மேலே சாரி 23,700 பவுண்டரி லெவல் கிட்ட வரலன்னா எனக்கு வந்து லாஸ் தான் வந்துடும். எனக்கு தேவையில்லை அந்த லாஸ், வேஸ்ட். ஸோ நான் வந்து இதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போடணும். இந்த ரெட் கலருக்கு நான் வந்து ஒரு ப்ரொடெக்ஷனாக சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணணும்ட்டு நான் பார்த்துருக்கேன். ஸோ வாட் ஐ டூ, ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 23,500 லெவல் இங்கே இருக்குது, ரைட்? இந்த ஏரியாவில் சம்வேர் ஹியர். இங்கிலேருந்து தான் அந்த ஃபால் ஸ்டார்ட் ஆச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. இந்த ஏரியாவுக்கு நான் வந்து ஒரு கால் ஆப்ஷன் செல் பண்ணால், ரைட்? எனிவேர் நாளைக்கு மண்டே மார்னிங்கில் கீழே வராமல் மேலே இருந்ததுன்னா எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இவ்வளோ தூரம் இருக்கும். 23,500 வரைக்கும் ப்ரொடெக்ஷன் இருக்கும், ரைட்? ஸோ அதனால் ஐ சேஞ்ச் மை ஸ்ட்ராட்டஜி லைட்டாக. 23,500, see 23,500, 24,500, 24,850, ரைட்? 24,500 செல் பண்ணிட்டு அதோட ஹெட்ஜ் வந்து 24,850. ஸோ இப்போ எப்படி இருக்குது சார்ட்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? ஸோ I'll just ரிமூவ். பேக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாதி ஸ்ட்ராட்டஜி. இதோட ப்ரொடெக்ஷனுக்காக நான் வந்து பாடி கார்டு அனுப்பிச்சிருக்கேன். பாடி கார்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எவ்வளோ தூரம் வந்தாலும் 500 வரைக்கும், 24,500 வரைக்கும், 500 பாயிண்ட்ஸ் மேலே கேப் அப் ஆச்சால், இஃப் கேப் அப் ஆல்சோ ஹேப்பன்ஸ், நோ இஷ்யூஸ், ப்ரொடெக்ட் பண்ணுவேன், ரைட்? ஸோ இப்போ நீ இன்னைக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்குது சூப்பராக, கரெக்ட்? ஸோ இதுதான் என்னோட மெயின் ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து ஃப்ரைடேக்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் பேசிக்லி. ஆனால் இஃப் யூ சி இதுக்கு ஒரு வித்தியாசம் என்னது, இப்போ இது அன்லிமிட்டடாக போகுது இல்லை, கண்டினியூஸாக போகுது. இஃப் யூ சி என்னோட ஸ்ட்ராட்டஜி என்னது, இது கொஞ்சம் கட்டாக இருக்கீங்க, டவுன் ஆகுறது இல்லை, என்னது அன்லிமிட்டட் போகல. என்னாச்சுன்னா அந்த டைமில் நான் வந்து 22,500 பிஇ பார்த்துருக்கேன். ஜஸ்ட் ஆப்ஷன் செயினில் பை சான்ஸ் என்னடா 22,500 பிஇ 46 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகுது. பேசிக்காக நீங்கள் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிட்டு காமிக்கிறேன். எங்கே இருக்கு 22,500 காமிக்கிறேன். 22,500 வந்து இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா. திஸ் இஸ் 24,000 at the money. பிஇ வந்து 22,500 பிஇ வந்து இட் இஸ் ட்ரேடிங் அட் நியர்லி 46 ருபீஸ். எதுக்கு? இது வந்து ஹை விக்ஸ்னால. இது ஹை விக்ஸ் பற்றி வி டிஸ்கஸ் திஸ் இன் பாஸ்ட் 2 வீடியோஸ். ஹை விக்ஸ்னால ஆப்ஷன், அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் வந்து 46 ருபீஸில் ட்ரேட் ஆகுது. இது சூப்பர். ஒரு கோல்டு அப்படி யாரெல்லாம் விட்டு ஒரு கோல்டு பார்ஸ் அப்படி விட்டு போயிடுவாங்க இல்லை ரோட்டில். ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் வந்து உட்காடுறீங்க, உங்கள் பக்கத்தில் யாரும் வந்து கோல்டு பார்ஸ் விட்டு போயிட்டாங்க. அப்படி நீங்கள் வந்து குட் பர்சன் இருந்தால் நீங்கள் வந்து போயிட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் திஸ் இஸ் நாட் தட் கேம். அந்த கேம் இல்லை இது. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். சப்போஸ் காட் உங்களுக்கு கோல்டன் சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படி பேசிக்காக. ஸோ 46 ருபீஸ் பார்த்துருக்கேன். இப்போ ஹை விக்ஸ் சினாரியோ. நார்மல் விக்ஸில் எவ்வளோ இருக்குனது? நார்மல் விக்ஸ் இருந்தால் ஏதாச்சும் டென்ஷன் இல்லாமல் இந்தியாவில் அப்ராட்ல ஏதாச்சும் டென்ஷன் இல்லைன்னா இட்ஸ் இஸ் ஓன்லி 10 rupees to 13 rupees நார்மல். தட் இஸ் ஆன் ஃப்ரைடே, வீக் எண்டுக்கு முன்னாடி, ஃப்ரைடே க்ளோசிங் பற்றி சொல்கிறேன். நார்மல் விக்ஸில் இது வந்து 1,500 பாயிண்ட்ஸ் தூரத்தில் இருக்குது. நான் இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாமல் வாட் டிட் ஐ டூ, ஐ ஜஸ்ட் சேஃப், ரொம்ப சேஃப் ஆட்ட நான் வந்து ஐ சோல்ட் தட் பி. பார்த்தீங்கன்னா அந்த 25,500 22,500 1,500 பாயிண்ட்ஸ் 46 ருபீஸ்க்கு நான் வந்து ஒன் லாட் செல் பண்ணிட்டேன். அதனால் என்ன ஆகும் இப்போ, என்னது வேல்யூ என்னது அதுக்கு? பேசிக்காக நான் நீங்கள் இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபைனல் ஸ்ட்ராட்டஜி. 24,010 கிட்டே இருக்கும்.
நவ் டுமாரோ ஃபஸ்ட்டு ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். நாளைக்கு வந்து +300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சு. ஜஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுது. என்ன ஆகும்? ஸோ நான் வந்து இங்கே டேட் ஃபஸ்ட் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். மண்டே 9:30 AM. எப்படி சேஞ்ச் பண்ணோம் டேட் வந்து? அகைன் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியல இதை பற்றி. சப்போஸ் டேட் எல்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணணும். அந்த ஐவி டேட் ரீசெட்டு, நிஃப்டி டார்கெட், கிரீக்ஸ் எப்படி பார்க்கணும், மல்டிப்ளை பை லாட்ஸு, இதெல்லாம் தெரியலன்னா ப்ளீஸ் ஆஸ்க். டோன்ட் வரி அபவுட் இட். நான் வந்து சண்டே ஈவினிங் வந்து எனக்கு ஃபேமிலி வந்து திரும்பி கேட்குறாங்க, என்னப்பா சண்டேவும் திரும்பி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுமா, இது என்ன தேவை இப்போ சண்டே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம்ல டைம். நான் வந்து இல்லை ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும்னு சொல்லிட்டு நான் இன்னும் 1 hour மேலே ஆச்சு அப்படி நான் வந்துட்டேன். ஸோ என்னோட டைம் வந்து நான் கமிட் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. நிறைய பீப்புள் வந்து டவுட் கேட்டாங்க, அதனால் ஐ ஜஸ்ட் டேக் சம் டைம் அண்ட் எக்ஸ்பிளைன். இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஐ வில் டேக் கொஞ்சம் அதிகம் டைம் எடுக்கும். நான் வந்து கமிட்மெண்ட்டாக நான் வந்து ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் கற்றுக்கணுன்ட்டு. ரைட், எனி 1% இருந்தாலும் எனக்கு போதும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணிட்டு தரேன். எனக்கு அப்படி இல்லை, எனக்கு 10 லைக் கொடுங்க, எனக்கு வந்து 5 கமெண்ட் போடுங்க, 50 லைக்ஸ் தேவை, அப்போ தான் நான் அப்படி சொல்லுவேன். இல்லைப்பா, ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு போதும். ரைட். ஸோ கமெண்ட்டில் டெஃபினெட்லி ஆட் இஃப் யூ ரியலி வாண்ட் டு லேர்ன். இதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியல, கற்றுக்கணும், அவ்வளோதான் போதும் எனக்கு. ரைட். ஸோ ரைட் நவ் நான் வந்து டைம் வந்து மண்டே 12th May 9:30 போட்டிருக்கேன். சப்போஸ் இப்போ வந்து கேப் அப் ஆச்சு 300 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ 24,000 இருக்கோம். 24,300 ஆச்சுன்னா ரைட் எனக்கு என்ன ஆகும், என்னோட ப்ராஃபிட் என்ன சிச்சுவேஷனுக்கு என்ன ஆகும்? ரைட். பேசிக்காக நான் வந்து சேஃபாக இருக்கணும்னா 300 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஓகே, ஆல்மோஸ்ட் பிரேக் ஈவனில் இருப்பேன். நோ இஷ்யூஸ் தட். என்னோட பாடி கார்டு வச்சுருக்கேன். 24,500 பாடி கார்டு எனக்கு சேஃபாக தான் இருப்பேன் நான். ரைட். ஸோ நான் வந்து கேப் அப் ஆச்சுன்னா லைட்டாக பிரேக் ஈவன் ப்ராஃபிட்டில் இருப்பேன். நவ் வில் டேக் கேப் டவுன் சினாரியோ. சடனாக -300 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா, கேப் டவுன் வந்துச்சுன்னா, வாட் வில் ஹேப்பன்? We will see that now. -300 பாயிண்ட்ஸ்னா 24,000 -300னா 23,700 கிட்ட. 24,700 கிட்ட. ரைட். அப்படி இருந்ததுன்னா நான் வந்து 6,800 கிட்ட ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஓகே, நோ ப்ராப்ளம். அது வந்து நான் அமௌண்ட் பற்றி நான் வந்து யோசிக்கல. ப்ராஃபிட்டில் இருப்பேன்ட்டு இல்லையான்ட்டு அது மட்டும் பார்க்குறேன். சேஃபாக இருக்கேன்ட்டு அது மட்டும் பார்க்குறேன். நான் 2 சினாரியோ ஆச்சு, கேப் அப் கேப் டவுன். இப்போ சடனாக ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் எதுவுமே எந்த டைரெக்ஷன் போகாமல் ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சுன்னா, ஃப்ளாட் சினாரியோவில் என்ன ஆகும்? இப்போ ஃப்ளாட்டில் என்ன ஆகும்னா 24,000 லெட்ஸ் 50 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ 24,000 எக்ஸாக்ட் அந்த பாயிண்ட்ல எதுவும் சேஞ்சே ஆகலை, 50 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட 4,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருப்பேன். 4,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஸோ பேசிக்லி சைட்வேஸ் போனாலும் நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன். கேப் டவுன், பெரிய கேப் டவுன் 300 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆனாலும் நான் ப்ராஃபிட்டில் இருப்பேன். ப்ளஸ் 300 பாயிண்ட்ஸ் போனாலும் நான் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பேன். ஆனால் திஸ் இஸ் நாட் மை இன்டென்ஷன். ஓகே, எனக்கு என்னென்னா எனக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபைனலாக பில்டு பண்ணணும். ஓகே, அதனால் வாட் இஃப் மார்க்கெட் நாளைக்கு வந்து இந்த லெவல் நம்ம சேம் திங் 38ல 50% தாண்டி போச்சுன்னா சஸ்டெயின் ஆகணும். ஃபஸ்ட் இந்த லெவல் வந்து சஸ்டெயின் ஆகணும். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், இம்பார்ட்டண்ட். அப்படியே போயிட்டு ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் போட்டு கீழே வரக்கூடாது. ஸோ இது வந்து பிகாஸ் இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா நான் வந்து இந்த பாடி கார்டு வந்து ஓகேப்பா உங்கள் டியூட்டி ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நீங்கள் கிளம்புன்ட்டு சொல்லிவிடுவேன். இந்த ஏரியா ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும் எனக்கு ஃபுல்லாக. ஓகே, இந்த ஏரியா வந்து திரும்பி ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும். ரைட். ஸோ ஐ வில் அந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து நான் வந்து ஐ வில் புக் அவுட் திஸ் பார்ட். இந்த புக் அவுட் பண்ணால் நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன். ப்ளஸ் நான் வந்து மேலே இருக்குது ரொம்ப 1,500 பாயிண்ட்ஸ் தூரத்தில் இருக்கேன். மீனிங் நான் வந்து 1,500 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகாமல் இப்படி இருந்தால் ஐ வில் பி இன் ப்ராஃபிட். இது வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இஃப் யூ சி த ஆப்ஷன் சார்ட், ஆப்ஷன் செயின் பார்த்தீங்கன்னா
இங்கே 22,500 இல்லாமல் நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன் 23,000 கிட்ட அப்படியே, ரைட்? ஸோ பேசிக்லி நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி இன்னும் கொஞ்சம் க்ளோஸராக இன்னும் ஹையர் லெவலுக்கு வந்து திரும்பி சேல் பண்ணிடுவேன், ரைட்? ஸோ பேசிக்காக நான் வந்து மெதுவாக இந்த ஸ்ட்ராட்டஜி கிட்ட வரேன், மெதுவாக போட்டு. ஒன்லி ரீசன் நான் வந்து டைரெக்டாக ஜம்ப் பண்ணலன்னா, ஒன்லி ஒன் ரீசன்னா, இஃப் கேஸ் இது வந்து ஏ பி ஆர் டபிள்யூஎக்ஸ் ஒய் திரும்பி வந்துச்சுன்னா, திரும்பி என்னோட பவுண்ட்ரி இப்போ நம்மளுக்கு ஈஸியாக ஓகே தாண்டி போச்சு, இந்த வேவ் கம்ப்ளீட் ஆச்சு, நிறைய பேர் வந்து பை ஒன் டிப்பு ஹையர் டைம் ஃப்ரேம் மேலெலாம் பார்ப்பாங்க. உடனே இப்படி ஆச்சுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், ரைட்? ஸோ நான் வந்து அந்த பவுண்ட்ரி லெவல் மெயின்டைன் பண்ணிட்டு க்ளோஸராக மெதுவாக ப்ராஃபிட் எடுத்துவேன். ஸோ திஸ் இஸ் த சேம் ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேசிக் சொல்ல முடியாது, பேசிக்லேருந்து கொஞ்சம் ஹையர் இன்டர்மீடியட் சொல்லலாம். ஆனால் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கே ஸ்டைல் வந்து அட்வான்ஸ், புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பாதி யூஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர் எப்படி டிஃப்ரெண்ட்டாக மாற்றுது, ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபேவரில் இருக்கா இல்லையான்ட்டு அதை பார்த்து எல்லா கண்டிஷன்ஸில் கேப் அப் கேப் டவுன் ஃப்ளாட் ஆகி நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்கோம், சேஃபாக இருக்கும் வீக்கெண்ட் மேலே எப்படியாச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக இந்த ஸ்ட்ராட்டஜி பேசிக்காக நம்ம வேணும் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பிரெட் அண்ட் பட்டர் சொல்லிட்டு இங்கே தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லி ஃப்ரம் ஸ்மால் ஸ்ட்ராட்டஜி நம்ம சுற்றி போய் இங்கே வருது, அதுதான் மெயின் அட்வான்ஸ் லெவல், ரைட்? ஸோ ஆல் திஸ் ஐ வில் ஷேர் வித் யூ கைஸ். பட் அகேன் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ கொஞ்சம் லெந்தியாச்சு, ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் கொஞ்சம் டீப்பாக நான் வந்து எப்படி யோசிக்கிறேன், நான் வந்து எப்படி பார்க்குறேன் மார்க்கெட்டு கண்டிஷன்ஸ் பற்றி, மார்க்கெட் என்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ லைக் ஐ டோல்ட் பிஃபோர் இட் செல்ஃப், நான் வந்து மோர் தென் ப்ளஸ் 1 இயர் மேலே, மோர் தென் 1 இயர் ப்ரைஸ் பற்றி தான் பேசியிருந்தேன். we are talking about price structures, we are talking about நம்ம ப்ரைஸ் எப்படி படிக்கணும், ரைட்? 1 இயர் மேலே அதுக்கு நான் வந்து மோர் தென் எனஃப் இது கண்டென்ட் கொடுத்துட்டேன். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த லெவல் எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லாமே. மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ், ரைட்? நவ் இந்த எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் லெவல் போயிட்டீங்க, படிக்கிறீங்க. ஸோ வி ஹாவ் ஆல் தட், அது எல்லாமே இருக்குது. அதுக்கு வச்சுட்டு அனாலிசிஸ் வச்சுட்டு நம்ம பிரெட் அல்வா ரெடி பண்ண முடியாதுல்ல. நம்ம வந்து அதை வந்து கன்ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக மாற்றணும், ரைட்? ஸ்ட்ராட்டஜி, ஒரு அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், இதில் நடுவில் மெயின் என்ன சேஞ்ச் ஆகணும்னா மைண்டு செட். நம்ம மைண்ட் செட், சைக்காலஜி, இது வந்து சேஞ்ச் ஆகணும். அது எப்படி சேஞ்ச் ஆகணும், நம்மளுக்கு எப்படி ஆப்ஷன் பையிங் சூட் ஆகுமா, நம்மளுக்கு ஆப்ஷன் செல்லிங் சூட் ஆகுமா, இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி டைப் பில்ட் பண்ணுறது சூட் ஆகுமா, நம்ம எப்படி பேசிக் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாமா, அட்வான்ஸ் லெவல் டைரெக்டாக போகலாமா, நம்மளுக்கு எப்படி சொல்லுவாங்க, பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணோன்னா அந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு சொன்னேன், ஒரு பவுண்டரி லெவல் இருக்குது உங்கள்கிட்ட 30-50%, அதனால் அந்த டைப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ டைப் ஆஃப் மார்க்கெட், டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, அது எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இனிமேல். ஸோ நவ் ஆன்வர்ட்ஸ் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி மேலே தான் இருக்கும் மோஸ்ட்லி. பேஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து ஆப்ஷன் செயின், ஆப்ஷன் ஓஐ அனாலிசிஸ், அதெல்லாம் வந்து 90% பப்ளிக் பண்ணுவாங்க, 90% யூடியூபர்ஸ் ப்ரீமியம் லெவல் பார்த்தா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வி ஆர் ஒன்லி கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ், நம்ம அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ். அது வந்து அது அனாலிசிஸ் வச்சுட்டு நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ண முடியும், அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது பற்றி தெரியலனா, ஆப்ஷன் செயின் இதெல்லாம் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், இது க்ரீக்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், டிராஃப்ட் போர்ட்ஃபோலியோ, டெமோ அக்கௌண்ட் எப்படி ரெடி பண்ணணும், எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் தெரியலனா டெஃபினெட்லி ஜஸ்ட் ஒன் மெசேஜ் போடுங்க கமெண்ட்ஸில். ஐ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஓகே, தேங்க் யூ கைஸ். I'll see you in the next video. Till then, take care and continue learning non-stop. விடாதீங்க, லேர்னிங் மட்டும் விடாதீங்க, கண்டினியூஸாக போயிட்டே இருக்கீங்க. only then you will continuously improve. Thank you and take care.